எங்க அக்கா பொண்ணுகிட்ட தான் நான் இப்போ பேச போறேன். சாதாரண நேரத்துல என்கிட்ட பேசவே மாட்டா. அவளை இதுலயாவது இன்க்ளூட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பிளான்ஸ் எல்லாம் பயங்கரமா போடுவா. அதுதான் நான் பண்ண போறேன். அவ என்ன சொல்றா அப்படிங்கறத பாப்போம். ஹலோ கிவிட்ட கூட ஒரே நிமிஷம். கிவிமா மாமா உன்ட பேசணுமா? ஹலோ ஏய் கிவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கொஞ்சம் தள்ளி வா. பால்கனி இல்ல, வாட்டர் கேன் கீழே இருக்கு. வாட்டர் கேன் கீழயா? அந்த பூ வச்சிருப்போம்ல, பூ பெஞ்சுக்கு அடியில இருக்கேன். சொல்லு. நான் இந்த வாரம் சென்னை வரேன். யாருக்கா? நாளைக்கு தான். ஆமா, என்னன்னா அம்மாக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், என்ன வாங்கி தரலாம் உங்களுக்கு? அம்மாக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்கி, அம்மாக்கு ஏதாச்சும் ரிங்கு மாதிரி வாங்கிட்டு வா. இவ்வளவு வாங்கி தரதுக்கு நான் காசுக்கு எங்க போறது? வீட்டுல காசு வாங்கிட்டு. சரி, உங்க அப்பா ஓட்டி நிறைய வருவாரா? எங்க அப்பா வீட்டுல வரமாட்டேன். உங்க அப்பா விஜயா? சரி, அந்த வீட்டுக்கு எப்ப வருவேன்? காலையில ஈவினிங் தான் நீட்டா. நீ என்ன பண்ண போற இந்த சர்ப்ரைஸ்ல? லூசே, நீ எப்ப வருவ? ஒரே நிமிஷம். சர்ப்ரைஸ் நான் அவளை இன்க்ளூட் பண்ணோடனே அத்தனை லூசு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு சீக்கிரட்டு போமாவா? சாதாரண நேரத்துல என்கிட்ட பேசவே மாட்டா, இப்ப சீக்கிரட்னு இவ்வளவு நேரம் பேசுறாளே ஓமாவ. போயிட்டாங்க. நான் ரொம்ப பெருசா. யாரு? நான் லவ் பண்ண பையன். ஆனா 3 வருஷமா நான் அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேனா, வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் நான் அவனுக்கு காலே பண்ணது இல்லனா. திடீர்னு நான் அவனுக்கு கால் பண்ணேனா, கால் பண்ணி பேசிட்டே இருக்கும் போது ஆட் கால் அந்த பொண்ணுக்கு விழுந்துட்டு இருக்குனா. குரூப் கால் விழுந்து அந்த பொண்ணு ஆனா ஏன் இந்த பொண்ணு வாய் அப்படின்னு கேட்கும் போது இவன் வந்து பயந்துட்டு காலை கட் பண்ணி, அந்த பொண்ணுக்கும் தெரியாது உன் கூட அவன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு தெரியாதுண்ணா. அண்ணா அவன் மாதாவரம். அவன் மாதாவரம் இருக்கட்டும், உனக்கு வாயில நல்லா வரும்னு ஏதாவது திட்டிருக்க வேண்டியதானே அவனை. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜனவரி மாசம் அவங்க வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்களா அந்த பையனை. இவன் என்கிட்ட போன வாரம் வந்து சொல்லிட்டு போவான் வியாழக்கிழமை, ஏஞ்சல் நான் வரேன், உன் வீட்டுல வந்து நான் பொண்ணு பேசுறேன், என் அம்மா வந்து உன் தலையில பூ வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என் காதுல பூ சுத்தி இருக்கா. நான் 3 வருஷமா. அவனுக்கு ஒரு பாட்டு எழுதலாமா? சொல்லுங்கண்ணா. நியூயார்க் நகரம் பாடலாமா? பக்கோடா வாயா நேர்ல கிடைச்சா கொன்றுவேன் உன்னை, போறதான தின்ன எதுக்கு இப்படி பண்ண, செருப்ப சாணில முக்கி ஒன்ன அடிக்க நீ இங்க இல்ல, என்ன பாடுபடு டென்ஷன் ஆகுது, தனி மொழி கூட நீயும் சேர்ந்துதான் பெக்க போறியடா புல்ல, இங்க மயிலாப்பூர்ல நீ மாதாவத்துல இன்னமோ பண்ணி நின்றுக்கிறியேடா. கீர்த்தி கூட கதைச்சு கொண்டு இருக்கிற அந்த பிடியம் தானே நீ? தமிழ் தெரியுமா? தமிழ்ல தான் பேசுறேன், ஸ்ரீலங்கால இருந்து கூப்பிடுறேன். ஓகே, நீங்க அவங்க பிரதரா? உங்க நேம்? என்னோட பேர் திலக்கரத்தனே சங்கக்காரா. நீங்க அவர் பிரதர் எனக்கு புரியுது. எனக்கு அவருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? பத்தவங்களை மதிக்காம நீங்க 2 பேரும் சுத்தி கொண்டு இருக்கிறீங்க. நீ அவளை விட்டு கொண்டு போக பாத்து கொண்டு இருக்கிற. புரியல, என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுவேன். அவள் ஒரு வடிவான பிள்ளை இல்லையண்டு. வடிவான என்ன புரியல? வடிவான என்ற அழகான பொண்ணு இல்லையண்டு. தேவையில்லாத பேசாதீங்க ப்ரோ, சரிங்களா? இவ்வளவுதான் மரியாதை. என்ன ப்ரோ பேசுறீங்க? அப்படிலாம் பார்த்து லவ் வருமா ப்ரோ? இந்த பொட்டச்சி அழுது கொண்டே இருக்கிறாளே, அதான் என்ன ஆச்சு? சொல்லாதீங்க, பொட்டச்சி சொல்லாதீங்க. பொட்டச்சி என்றா எங்க ஊர்ல பெண்களை பொட்டச்சி என்று தான் சொல்லுவினம். இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நானும் அவங்களை இது வரைக்கும் பிள்ளையா திட்டினதில்லை. இது என்ன நான் சொல்லுது? பிறகு நான் எங்க ஊர் பாச்சு தானே பேச இயலும். சரி, அவகிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா? அவள் இப்பொழுது வெளியில போயிருக்கிறா வாக்கிங்க்கு. யார் பண்ண கூட? சந்தேக புத்தி உனக்கு எதுக்கு? அவள் யாரோட போனா உனக்கு என்ன? அப்படி சொல்லல, உனக்கு மண்டையில பிரச்சனை. அவன் பிளாக்ல போட்டிருக்கா. அவள்கிட்ட நான் சொல்ல பிளாக்ல இல்ல ஒயிட்ல போடுன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இப்படி பேசினா என்ன? இப்படி பேசுங்க. இப்படி நீ பேசிக்கொண்டிருந்தேன்டா எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. எனக்கு வேற அப்பப்போ நன்கு காய வைத்த முயலை அத்துடன் மிளகும் திப்பிலியும் சேர்த்து என்று குணம் வருகிறது. ஒரு அளவுதான் எனக்கும் இலங்கை தமிழ் தெரியும். இதுவுமே இலங்கை தமிழா இல்ல இன்னா தமிழே எனக்கு தெரியல. கீர்த்தி தான் உங்ககிட்ட இப்படி போன் பண்ணி பிராங்க் பண்ண சொன்னாங்க. ஹலோ, நல்லா இருக்கியா திவ்யா? திவ்யாவா? திவ்யா நல்லா இருக்கியா திவ்யா? அது வாங்கிட்டே இல்ல ஒழுங்கா. நமக்குன்னு ஒரு வீடெல்லாம் வெளிச்சது போதும் திவ்யா. என் வாயில இருந்து நல்லா வந்துட்டு போயிடும். ஒழுங்கா சொல்லிருப்பாரு. நீ எனக்கு வேணும்டா திவ்யா. எல்லாம் பாக்குறாங்க ஒண்ணுதான் பேசு. திவ்யா நீ எனக்கு வேணும்டா திவ்யா. என்னடா டேய், நான் வெயில்ல வந்துகிட்டு இருக்கேன். கட்டப்ப கலப்பண்ணேன்னு விளக்கமத்த நான் அடையிட்டு போறேன். அந்த ஆதிக்காக என்ன இப்படி பண்றியா திவ்யா? வெயில்ல நாத்தம் இல்லாம வந்து பயக்கமா வந்துட்டு விளையாடுறியா? என்னடா திவ்யா? நீ நடக்கவே வேணாம் திவ்யா. நான் உன்னை வந்து தூக்கிட்டு போறேன் திவ்யா. திவ்யா நீ வேணும் திவ்யா. தொட்டு
ஹலோ. வணக்கங்கம்மா. இப்ப உங்ககிட்ட யாராவது பேசினாங்களா திவ்யான்னு? ஆமா. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கம்மா? என்ன தெரியுதுன்னா உனக்குன்னு ஒரு இது எனக்குன்னு ஒரு இது நான் அப்படியாக்கும் இருக்கிறாள். அது யாரு? நீங்க ஏதாவது அவரை மிரட்டுற மாதிரி ஏதாவது பேசுனீங்களா? ஆமா, செருப்பால் அடிப்பேன் வேப்பமத்தலா அடிப்பேன்னு சொன்னேன். இப்படிதான் சொன்னாங்க திவ்யா. என்ன செருப்பால் அடிப்பேன் சொல்றாங்க திவ்யா. எனக்கு டென்ஷன் ஆக்குனீங்கன்னு வச்சுக்க, நான் வேற மாதிரியா போயிருவேன். என்னை கழுத்து அறுத்துக்கிட்டு மற்ற நேரத்துல நான் மயக்கமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாட்டிமா, ரேடியோல இருந்து பேசுறோம். உங்க பேரன் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. நான் நொத்துலேன் வை முதல்ல போனேன். ஒரு அக்கவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்கோம். நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? ஐயோ, வீட்ல எத்தனை பேர் மேடம் இருக்காங்க? 4 பேர் நாங்க. சைபர் கிரிமினல்கள் இவ்வாறு எப்படி வேணாலும் பேசி உங்களிடமிருந்து உங்கள் சொந்த டீடைல்ஸை பெறலாம். நீங்கள் அவர்களிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வெரிஃபிகேஷன் கால் தான் இது. நீங்கள் உங்கள் தகவல்களை கூறிவிட்டீர்கள், மறுபடி உங்களுக்காக இந்த ஒரு கால் அழைக்கப்படும். மேடம் வணக்கம் மேடம். என்ன சிம் யூஸ் பண்றீங்க மேடம்? சொல்ல முடியாது, வேண்டாம். அந்த மாதிரி கேட்கிறவங்களுக்கு பதில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. யார் மேடம் சொன்னாங்க? இப்ப நீங்க பேசும்போதே வந்துச்சுல்ல. நீங்கள் அவர்களுக்கு சரியான விடையை கூறிவிட்டீர்கள், மறுபடி உங்களுக்காக ஒரு கால் வரும். ஹலோ மேடம், இந்த மாதிரி யாராவது போன் பண்ணா என்ன சொல்லுவீங்க? நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எந்த ஊர்ல இருக்கிய? நாங்க கொல்லகுடி. இப்பொழுதுதான் உங்களிடம் கூறினோம், உங்கள் தகவல்களை நீங்கள் யாரிடமும் கூறக்கூடாது என்று. ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை மீறிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் சிம் கார்டு துண்டிக்கப்பட உள்ளது. ஏன் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்படிதான் மேம் சைபர் கிரிமினல் என்ன வேணா கேட்பாங்க மேடம். நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவீங்களா? சொல்லல, இனிமேல் நாங்க இனிமே சொல்லலாம், பரவாயில்ல மேடம். இப்போ உங்க சிம் கார்டை வந்து துண்டிக்கிறோம் மேடம். இனிமேட்டு அவுட் கோயிங்கும் போகாது, இன்கமிங்கும் வராது. சிலிண்டர் பாதி எந்த நம்பர் தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சிலிண்டரும் கிடையாது மேடம், அதையும் சேர்த்து நாங்க. ஹாய் சிஸ்டர். ஹலோ, யாரு? எனக்கு பிரேம பிடிச்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க யாரு? நாங்க எவ்வளவுங்க இவங்க யாருடா இது? தெரியல, யாருன்னா போன் பண்ணாங்க. பத்து போனவை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் என் பிரேம் கிட்ட பேசணும். பத்து போனவை நாயே. வெக்கமா இல்ல இப்பெல்லாம் பேசுற? கட் பண்ண வேற நம்பர்ல கூப்பிடுறாங்கடி. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? நான் டீசெண்டா பேசுறேங்க. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னால அப்படி பேசுனது மூட்டு போனவை. வடச்சென்னை பார்ட் 2ல நடிக்க சொல்ல அந்த பொண்ணு எல்லாம் அவ்வளவு கேவலமா பேசுது போய். சொன்னதே சொல்லுது. யாரா இது சொறி மூக்கு? வாயே மூடிக்கிட்டு சும்மா இருடி. வாய் கிழிச்சிருவாண்டி நேர்ல வந்தனா. வாயே ஏற்கனவே கிழிஞ்ச மாதிரி தாண்டி இருக்கும். நீ என்னடி வந்து கிழிக்கிறது? கட் பண்ணிட்டு பிளாக் பண்ண நம்பரை. எந்த ஊரா இந்த பொண்ணு? நாங்க சேலம். சேலத்துல இருக்கிறேன்ற மூஞ்சில மூலம் வச்சிருக்கிற மாதிரி பேசுறிய. நீலாம் நல்லா இருக்கியா? நீலாம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணம் பண்ணிக்காதராடி, தயவு செஞ்சு சொல்றேன். வாடா படம் வாய உடச்சிருவாண்டி. எல்லாம் யாரு தேவதை மாதிரி இருப்பா? நீங்க தேவதை மாதிரி இருக்குது. அவ குரல தேவதை மாதிரி இருப்பாளா? என் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. சரியா? நீ வந்து மெரினா பீச்ல கூறு 10 ரூபா மீன், நெத்திலி ஐல கருவாடு, அப்படி இருக்குடி உன் குரல். சொல்லுங்க. தம்பி வேலை பாக்குற கடையில ஓனர் நான் தான். சரிங்க. மரியாதையின் மறுபெயரே தம்பி தான். சரிங்க சார். சின்ன வயசுல இருந்து என்ன சாப்பிடுவாருங்க? சாப்பாடுதான் சார். அவ்வளவு எதுவும் வாங்கி கொடுக்க முடியல. உப்பு கிப்பு போடுவாரா சாப்பாடுல? உப்பு கிப்பு போட்டு சாப்பிடுவாரா? என்ன பண்ணிருக்கான் தெரியுமா உங்க பையன்? ஃபுல்லா பயம்தான். பொது வெளியில எல்லா முன்னாடியும் எச்ச துப்பி இருக்கான். எதனால துப்பான்னு தெரியல. அது தரக்கட்டுதானா? கேட்டுக்கோங்க, தண்ணி அடிச்சிருக்காரா, அதனால துப்புனாரா. நீங்க ஒரு கடை வச்சுட்டு நான் வந்து குடிச்சு அப்படின்னு துப்புனா உங்களுக்கு ஓகேயா மேடம்? தினேஷ் என்ன தினேஷ்? அட்டகத்தி தினேஷ். இன்னும் தினேஷ்னா என்ன? தினேஷ்னா என்னங்க பண்ணுவாங்க? இல்லமா, அந்த ஓரமே சொல்லி கொடுத்தாரு. அவரு சொல்லி கொடுத்தா உனக்கு எங்கடா போகுது அறிவு? நான் ஓனர் தான் மேடம். சாணி எடுத்து சந்தன மாதிரி பூசிக்கலாம், எடுத்து பூசிப்பானா? கேளுங்க மேடம். அந்த நாயை மியூட்ல போடுங்க மேடம். நாய் வேற குறைச்சில இங்க எரிச்சலா இருக்கு. மியூட் பண்ணுங்க மேடம் நாயை. கம்பெனில எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போட்டோம். போடும்போது தூன்னு சொல்லி துப்ப சொன்னேன். என் பொண்டாட்டி கையில எவ்வளவு எச்சு துப்பிக்கிறான் தெரியுமா மேடம்? அம்மா திருஷ்டி எடுப்பாங்க. அப்படி துப்பும் போது நீ சுத்தி இருக்கியா இல்லையாடா? எச்சுதான் துப்பாங்களா? சமைக்கவே விடல நான் அவளை. நீங்க அடுத்தவங்க எச்சு சார், அதை எப்படி சமைக்க வாங்க? தினேஷ் இப்படி எனக்கு பண்ற பொய் கொடுவாங்கம்மா. ஒரு பொய் சொல்றேனா மேடம்? பொய் சொல்றேன்னா அப்ப என் பொண்டாட்டி கைய வேணா மோந்து பாருங்க மேடம். வந்து அவர்தான் துப்புனாருமா. சொல்லு துப்பு 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 குமரேன்னு சொல்லி வந்து துப்பு சொன்னாங்களாமே. துப்பு கேட்டவனே டேய்.